ஏன் இந்த ரீநேம் பண்ணீங்க? Why did it change from RFP.io to responsive.io? இந்தியாவில் அதுதான் நம்ம டெண்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? டெண்டர் தான். இது வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். டெண்டருங்கிற கான்செப்ட் தான். ஸோ நம்ம டெண்டர்னு சொன்னால் என்ன, ஒருத்தங்க வாங்குறாங்க, ஒருத்தங்க விற்கிறாங்க, கரெக்டுங்களா? அப்போ வாங்குறவங்களாம் நம்ம டிப்பிக்கலாக வந்து கவர்மெண்ட் வந்து தேர் ட்ரைங் டு பை சம்திங், டெண்டர் விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்டர்ஸ் வந்து அதை பிட் பண்ணுவாங்க. டிப்பிக்கலி தெர் வில் பி மல்டிபிள் கான்ட்ராக்டர்ஸ் பிட்டிங் ஃபார் தட். இப்போ ரோடு போடுற எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஐம் ட்ரைங் டு புட் ரோட் ஃபார் சம்திங். நம்ம ரோட் கான்ட்ராக்டர், சென்னை கார்பரேஷன் வந்து ரோட் போடணும்னு ஒரு கான்ட்ராக்ட் கேட்குறாங்க. ஸோ மை எக்ஸ்பர்டீஸ் இஸ் இன் புட்டிங் ரோட். ஐம் சேல்ஸ் பர்சன். அந்த கம்பெனி கான்ட்ராக்டிங் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஆர்எஃப்பி அந்த டெண்டரை எடுத்துகிட்டு நான் ஃபில் பண்ணணும். நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் கேட்குறாங்க, அது பண்ணணும். அதுவும் வந்து நான் ஃபில் பண்ணிருக்கணும். எங்கள் டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, ஒரு டைம் நீங்கள் அதை பண்ணதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். பேலன்ஸுக்கு ரிமைனிங் பர்சன்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே அப் டு டேட்டாக இருக்கா, இல்லை என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாது, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கோஆர்டினேட் பண்ணணும், என்ன ப்ரைஸிங் இருக்குது, எங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கோஆர்டினேட். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு தரலாம். என்ன ஆச்சுன்னா, அதனால தான் அந்த டைமில் வந்து இங்கே வந்து நம்ம டெண்டர்னு சொல்கிறோம். யூரோப்லலாம் பெட்டும்பாங்க. நார்த் அமெரிக்காவில் வந்து ஆர்எஃப்பின்னு சொல்லுவோம். அதனால் நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் ஆர்எஃப்பி அதை அட்ரஸ் பண்ணுறங்க எடுத்து வி வாண்டட் டு ஹேவ் அ நேம் தட் டைரக்ட்லி டெல்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். இன்றைக்கி என்னால் வந்து ஒரு ஃபேன்சி நேமை வச்சுருந்துட்டு அதுக்கே நான் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணுறோங்கிற சொல்கிறதுக்கே வந்து தேவைப்படுது. ஆனால் நாங்கள் வந்து RFP.ioன்னு சொல்லும்போது எங்களோட கோர் கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஓ இது RFP சாஃப்ட்வேர்னு தெரிஞ்சிச்சு ரொம்ப.